பழம் வித்துக்கிட்டு இருக்காரு பெரியவரு. பழம் இது என்ன பழம் ஐயா? இந்த இது பழத்து பேர் என்ன? ரேகன். என்னது டிராகனா? ரேகன். ரேகனா? ரேகனா ரேகனா? ரேகன். ரேகன்னு சொல்லுமா? ஆமா. ஏதோ சொல்றீங்க. இது இது என்ன பழம்? அதா இது பேரிக்கா. பேரிக்கா. இந்த பழம்? அது ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஆமா, இது பார்த்துருக்கேன். ஆரஞ்சுலேயே ரகம் சொல்லுவாங்களா? அது ஏதோ ரகம் பேர் இருக்கா? அது வேற, அது இல்ல. இது என்ன ஆரஞ்சு? இது கமலா மாதிரி. அது கமலா மாதிரி, அது பேர் தெரியல. ஆரஞ்சு அது மொத்தல. இது ஆப்பிள். இது எவ்வளோ ஒரு கிலோ? 240. 240 ரூபா. ஆமா. இந்த பழம் மாதுளம்பழம்? மாதுளம் 200. இது இது என்ன? இது சாத்துக்குடியா? அது சாத்துக்குடி. சாத்துக்குடி. இது எதுக்கு யூஸ் பண்றது? திங்கிறதா? ஜூஸ் போட்டு திங்கிறது இல்ல, ஜூஸ் போடுறாங்க. ஜூஸ் போட்டு குடிக்கவா? ஆமா. இப்போ இந்த டிராகன் பழம் எவ்வளவு? அது ரேகனு 200 ரூபாய் கிலோ. கிலோ 200 ரூபாயா? ஆமா. ஏப்பா, ஒரு கிலோனா எத்தனை நிற்கும்? 3 நிக்குது, 4 நிக்குது. அப்படியா? இது அது 5 நிக்கும். இது எவ்வளவு? 160. இருக்கிறதுலே விலை கம்மி எது? ஆமா. இருக்கிறதுலே விலை கம்மியான இது எது? எந்த பழம்? எது விலை கம்மின்னு கேட்குறேன். எதுவும் கம்மி இல்லை. இதுதான். இது எவ்வளவு? அது 140. மிச்சம் எல்லாம் 200 ரூபாய்க்கு மேல. 200 ரூபாய்க்கு மேலதான். ஆமா. சாத்துக்குடியும் அதிகம். ஆனா பேரிக்காய் மட்டும் 140 ரூபா. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஓடும்? அது அது ஆண்டவன் செயல். ஆண்டவன் செயல், வெளில சொல்ல முடியாது. ஆமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? சம்பளம் என்ன 600 ரூபாய் தான். 600 ரூபா ஒரு சம்பளம். 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. நீங்க வந்து வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் சாப்பாடு. ஆமா. என்ன இப்படி சாப்பாடு தான் போடுவாங்க. இது எந்த ரோட்ல இருக்கு? கைகாட்டி, மீனா கைகாட்டி. வீணா கைகாட்டி. வீணா கைகாட்டில விக்ரமான ரோட்ல இருக்கு. அரியலூர் மாவட்டம் வீணா கைகாட்டி விக்ரமான ரோட்ல வந்து பழக்கடை ஐயா வச்சிருக்காரு. ஐயா வந்து ரேட்லாம் கம்மியா தராப்ல. வாங்கி ஐயாவுக்கு வந்து வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கி கொடுங்க. பெருக்கி கொடுத்தா சம்பளம் அதிகமா ஓட்டினா சம்பளம் நிறைய தருவாங்களா இல்லையா? ஆமா. நிறைய வித்தா சம்பளம் நிறைய தருவாங்களா? நிறைய சேல் பண்ணுச்சுனாக்க. ஆமா. ஆமாங்காதீங்க. இல்ல தரோம். நிறைய வித்தா காசு நிறைய தருவாங்களா? தருவாங்கப்பா. அப்ப நிறைய ஐயாவுக்கு வந்து நிறைய ஓட்டி கூடி வியாபாரம் வாங்குங்க. எல்லாரும் வாங்கி வியாபாரத்தை அதிகம் பெருக்குங்க. ஐயாவுக்கு சம்பளம் நிறைய கிடைக்கட்டும். சரி. இப்ப மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. நம்ம நைட்டுக்கு எப்ப கடையை காலி பண்ணிட்டு போய் சாப்பிடணுமா? அது நைட்டுக்கு 9 மணி ஆயிடுது. சரி, ஓகே. அப்படின்னா டாட்டா பாய் பாய் சொல்லுங்க. நாளைக்கு வந்து பழம் நாளைல இருந்து